ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு குக்கு வித் கேஎஸ். இன்றைக்கி நம்ம பக்கோடா குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன், கடுகு போட்டிருக்கேன். கொஞ்சமாக கடுகு பொரிஞ்ச உடனே நீங்கள் வடவம் போடணும். வடவம் பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போடுங்க. அப்புறம் வெங்காயம் போடுங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கின பிறகு பச்சை மிளகா போடுங்க. பச்சை மிளகா போட்டு அதுவும் நல்லா வதக்குங்க. கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே தக்காளி போடுங்க. தக்காளி போட்டுட்டு வதங்கிறதுக்கு தேவையான அளவு தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா இது வந்து பார்த்திங்கன்னா பொன்னிறமாக வதக்கி இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வர மாதிரி வரும்போது மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போடுங்க. அதுக்கப்புறமா சாம்பார் பொடி கொஞ்சோண்டு போடுங்க. அதுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் போடுங்க. 4லேருந்து ஒரு 5 ஸ்பூன் போடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் இதை மூடி போட்டு இந்த மிளகாத்தூள் வாடை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விடுங்க. அதுக்கப்புறம் புளி கரைச்சிக்குங்க. புளி கரைச்சிட்டு இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அந்த மசாலாலாம் நல்லா இதான பிறகு சுண்டின பிறகு இந்த புளியை ஊற்றுங்க. புளியை ஊற்றிட்டு திருப்பியும் இதை வந்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைங்க. அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சிக்குங்க. தேங்காய் கொஞ்சம் நல்லா கட்டியாக அரைச்சிக்குங்க. இது நல்லா இந்தளவுக்கு சுண்டி வரும்போது இந்த தேங்காய் அரைச்சிங்களோ அதையும் கொஞ்சம் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கிண்டிட்டு நல்லா ஸ்லோலே வச்சுட்டு மூடி போட்டு வைங்க. அதுக்கப்புறம் நம்ம கடையில் பக்கோடா வாங்கிக்கிங்க. அந்த பக்கோடாவை நீங்கள் இறக்குற டைமில் போடுங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டே போட்டுறாதீங்க. இறக்குற டைமில் போட்டால் தான் உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே நீங்கள் கொத்தமல்லியை தூவி இறக்கிட வேண்டியது தான். இவ்வளோதாங்க. பக்கோடா குழம்பு நல்ல டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். சாப்பாடுக்கு வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. வேறு ஏதாவது வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.